கண்டுபிடி அப்பாவி மக்களை பலிகன ஆக்கும் மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நிறைவேற்று நிறைவேற்று கஞ்சா போதையில் இருந்து காத்திடு காப்பாற்றி உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் உயிரை கெடுக்குது டாஸ்மார்க் உயிரை எடுக்குது பாக்கெட் சாராயம் கள்ளக்குறிச்சி வீதிகளில் பெருகுது கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பள்ளிகள் தொடங்கி கல்லூரி வரை ஜோரா நடக்குது கஞ்சா விற்பனை சிறியோர் தமிழ்நாடு ஊழல் லஞ்சம் கட்டிட்டு குடும்பத்தோடு நீலி கண்ணீர் வடித்தரு சென்ற ஆட்சியில் டாஸ்மாக் கருப்பு கொடி பிடித்து குடும்பத்தோடு நீலி கண்ணீர் வடித்தீரே என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஏமாற்று வேலை நடந்து கொண்டிருப்பது இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்னா தேர்தலாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் பொய் சொல்லி ஆட்சி நடத்துவர் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு என்ன சொன்னார்கள்? இதே எடப்பாடியார் ஆட்சி இருக்கும் போது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் நாம் இன்றைக்கு மக்களுக்காக குரல் கொடுக்க கருப்பு உடை அணிந்து எப்படி இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறோமோ அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன செஞ்சார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மனுக்கடைகளை உடனடியாக மூடுவோம், முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொல்லி அவர் வீட்டு வாசலில் நின்றது இந்த மக்களுக்கு நன்றா தெரியும். இந்த மக்களை தான் ஏமாத்திருக்காங்க, எங்களை ஏமாத்தல. நாங்க அப்படியே தான் இருக்கோம். அண்ணன் எப்படி என்னைக்கு வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் தேமுதிக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்ன டெல்லி சங்கர் இருக்காரு, இந்த நிர்வாகி இருக்காம நாங்க அப்படியே தான் இருக்கோம். நாங்க மாறல. ஆனா இன்னைக்கு நாம தமிழகம் முழுவதும் 40 தொகுதியில வாக்களித்து அவங்களை வெற்றி பெற வச்சிருக்கோம். இந்த தமிழக மக்களுக்கு மு.க. ஸ்டாலின் தந்த பரிசு கள்ளக்குறிச்சியில் 58 பேர் மரணம். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோற்றது நாங்கள் அல்ல, தமிழக மக்கள் தான் தோற்றாங்க. இன்னைக்கு கள்ளசாராய சாவு இன்னைக்கு பெருமளவில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கருணாபுரம் ஒரு சுடுகாடாக மாறி இருக்கிறது. இன்னும் 5 ஆண்டு காலம் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த தமிழக மக்களும் தாய்மார்களும் விட்டு வைத்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடு ஆகும். மாறும் காலகட்டம் நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த ஒரு இழப்புன்னு சொன்னா கூட எங்க அண்ணியார் முதல்ல கிருஷ்ணமூர்த்தி டெல்லிக்கு நம்ம சங்கருக்கு உத்தரவிடுவாங்க. ஒன்றிய செயலாளர் ஆணையிட்டு அந்த இடத்துக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன விபத்துன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க முதலமைச்சர் இன்னைக்கு வரல, இந்த கள்ளக்குறிச்சி மக்களை போய் பார்க்கல. இன்னைக்கு 58 பேர் செத்துருக்காங்க. ஆனா இன்னும் எவ்வளவு பேர் சாவாங்கன்னு தெரியாது. நூற்றுக்கணக்கில் நடக்கும்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். 10 லட்சம் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்க அண்ணியார் குரல் கொடுத்தாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க. என்ன 10 லட்சம் கொடுக்கிறாரு, ஏன் கொடுக்குறாங்கன்ட்டு பிரபலதா கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை கேட்டாங்க. இந்தியாவை பாதுகாக்கிற ராணுவ வீரன் எல்லையில பாதுகாப்பு பண்ணி சண்டையில போரிட்டு மடிந்தால் தமிழக அரசு 2 லட்சம் கொடுக்குது, இந்திய அரசு 5 லட்சம் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு கள்ளசாராய விட்டு காசனே குடிச்சான்னா அவனுக்கு இந்த தமிழக அரசு தரும் பரிசு 10 லட்சம். கேடுகட்ட அரசு நடத்துகிறார் ஸ்டாலின். உன்னால முடிஞ்சா இந்த கள்ளசாராய சாவ நாடு முழுவதும் தடுத்து நிறுத்து, முடியலன்னா ஆட்சியை விட்டு இறங்கி போயிடு. நாங்க இருக்கிற தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு தலைவர் இன்னும் மறைந்தால் இந்த மக்களுக்காக இருக்காங்க. அதனால நீ என்ன செய்யற சொல்லுங்க. 5 வருஷமா அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இப்ப பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு, இவங்க 2 பேரும் உதயநிதி, சின்ன குழந்தைங்க உதயநிதி. நம்ம ஒன்றிய செயலாளர்கள் அரசியல் தெரியும், அவருக்கு அரசியல் தெரியும் கேட்டீங்க. அவர் போய் உட்காந்து சொல்றாரு, இந்த 58 பேர் சாவுக்கு நாங்க பொறுப்பேற்போம். எப்படா பொறுப்பேற்பீங்க? எப்ப பொறுப்பேற்பீங்க?
கிடையாதுங்க. அந்த குடும்பம் விதவையாயிட்ட பிறகு நீங்க போய் பொறுப்பேற்பீங்களா? இங்க இருக்க உளவுத்துறை இதை கண்டிப்பா எழுதி நீங்க போய் சொல்லுங்க. தேமுதிக காரன் இந்த கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்கா இருந்தாலும் சரி, இந்த உலகம் இருக்கும் வரை, தேமுதிக கடைசி தொண்டன் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவோம். தலைவர் சொன்னது நடக்கும். இன்னைக்கும் மறைஞ்சாலும் படுத்துன்னு இருக்காரு. அவர் இன்னைக்கும் இந்த இடத்துல கூட எங்க ஆர்ப்பாட்டத்தில் பாக்குறாரு. மக்களுக்காக நீங்க போராடணும்னு சொல்லி எங்க அந்நியார் தலைமையில் இன்னைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழக மக்களே இன்னமும் உஷாரா இருங்க. நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு ஏமாத்தினாங்க. இதே இந்த பாராளுமன்ற தொகுதியில இந்த 3 பேர்ல இங்க இருக்க அனைவருடைய ஒத்துழைப்போடு நானும் வேட்பாளராக களத்தில் நின்னேன். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? இங்க 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டா 1 லட்சம் ரூபாய் தருவேன். தமிழக மக்களை, இந்த ஏழை எளிய மக்களை, திருவள்ளூர் மாவட்ட லேடிஸ்ல பொம்பளைகளை ஏமாத்துறாங்க. உண்மைதானே? இன்னைக்கு வீடு வந்து சேர்ந்துதா? சேராது. சேராது. கை வந்து நாட்டை காக்கிற கை கிடையாது, நாட்டை கெடுக்கிற கையோடு சேர்ந்து இந்த மு.க. ஸ்டாலின். ஆகவே மக்கள் வந்து உஷாரா இருக்கணும். அதாவது நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். எங்க அந்நியார் சொல்றாங்க, அண்ணன் எடப்பாடியார் சொல்றாரு, நேற்றைய தினம் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு நாங்க இன்னும் அவங்க கூட்டணி கட்சியில இருக்க அனைவரும் ஆர்ப்பாட்டம் செய்யலாம். ஏன்னா எவனுக்குமே பொறுக்கல. ஒரு குழந்தை ஒண்ணு பேட்டி கொடுக்குதுங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிற லேடிஸ் பொண்ணு. ஏன்னா டெய்லி வருஷக்கணக்கா இங்க சாராயம் விற்கிறாங்கடா. 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்டா காசு ஏன்டா விற்கிறது கேட்க மாட்டாங்க. காசை குடுறான்னு வாங்கி போறாங்க. இது யாருக்குன்னா தெரியுதாங்கன்னு கேட்கலாம். இது கள்ளக்குறிச்சி வந்து இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க சொல்றாங்க, நாங்க சொல்லல. கள்ளக்குறிச்சி வந்து கள்ள சாராய காசுறதுக்கு மைய புள்ளியா விளங்குது தமிழ்நாட்டுல. அங்க இருந்துதான் எல்லா ஊருக்கும் கள்ள சாராயம் போகுது. இதை மக்கள் கண்டுக்கணும். ஏன்னா இது வந்து பரவ விடக்கூடாது. தமிழக மக்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களே, நாம் இந்த விச சாராய சாவுகளை தடுத்தே நிறுத்தாக வேண்டும். ஸ்டாலின் செய்வாரா என்று நினைக்காதீங்க. அவர் சம்பாதிக்க வந்தாரு. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி மக்களுக்காக உழைக்க வந்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அவருடைய குடும்பம், அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி அன்பு தம்பி டில்லி சங்கர், இன்று இருக்கிற ஒன்றிய செயலர், நகர செயலர், மாவட்ட நிர்வாகி, அவைத்தலைவர் எல்லாரும் வந்து நாங்க உழைக்க வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு எங்களுக்கு பல்வேறு வேலைகள் இருந்தாலும் இந்த மக்களுக்காக எங்க அந்நியார் கேப்டன் அருளாசியோடு இங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்கன்னு வந்து இங்க உங்களுக்காக குரல் கொடுக்கிறோம். ஆகவே மக்களே மறந்துடாதீங்க, வருங்காலம் உங்களுடைய பொற்காலகமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் ஆர்ப்பாட்ட கோஷத்தை சொல்லுவோம். நீங்க மீண்டும் அந்த கோஷம் தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அரசு